श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सधितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்ய. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் இன்றைய தினம் ஸ்லோக அர்த்த அனுசந்தானம் 62வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ராமானுஜர் தேவாதிராஜனுக்கு வரதனுக்கு சாலை கிணற்று தீர்த்தம் சமர்ப்பித்தல் அதை தெரிவிக்கிறார். சாலை கிணறு தீர்த்தத்தை சமர்ப்பித்தல், அதாவது இந்த சாலை கிணறு தீர்த்தம் சமர்ப்பித்தலே ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆச்சரியமான அத்தியுதமான லீலை பெருமாளுடையது. யாதவ பிரகாஷரிடம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் தர்க்கம் முதலான சாமானிய சாஸ்திரங்களையும் வேதாந்தத்தையும் கற்று வந்திருந்தார். அவர் ராமானுஜருடைய அறிவு கூர்மையையும் மதப்பற்றையும் கண்டார். சனாதன தர்மத்தின் மேலுள்ள ஒரு ஈடுபாட்டை கண்டார். அது இல்லாமல் அவர் அத்வைத்தி, அதனால் இவரிடம் பொறாமை கொண்டார். அவர் சொன்ன அர்த்தங்களுக்கு அது முரண்பாடானது, அது அவ்வளவு ரசனை இல்லை, ராசிக்கியமாக இல்லை அப்படின்னு பொலைட்டாக திருத்துவார். அதனால் இவரிடம் பொறாமை கொண்டு யாதவ பிரகாசர் இவரை ஒழித்து விட்டால்தான் தம் மதம் நிலைக்கும் என்று புரிந்து கொண்டார். அதனால் கங்கா யாத்திரை என்ற பெயரால் சிஷ்யர்களெல்லாம் அழைத்து கொண்டு போய் ராமானுஜரையும் அழைத்து கொண்டு போனார். அங்கே போய் கங்கையில் தள்ளிவிட வேண்டும் என்று இவருக்கு ஏற்பாடு, இவர் பிளான் பண்ணியிருந்தார். இவரது தீய எண்ணத்தை பொறுப்பானா நம் பேரருளாளன், அவருக்கு வேணுமே ராமானுஜர். அதுவும் சத் சம்பிரதாய சனாதன தர்மம் பரம வைதிக ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ அந்த சம்பிரதாயத்திற்கு ராமானுஜன் தேவை. அதுக்காக தானே அவதாரம். அதனால் ஸ்ரீ பாஷ்யக்காரர் நடுவழியில் கோவிந்தன் மூலம், அவருடைய கசின் கோவிந்தர், அவர் மூலம் யாதவ பிரகாசருடைய தீய கருத்தை ஒருவாறு உணர்ந்து கொண்டார். அப்போது அவரிடமிருந்து விலகினார். விலகின போது குழந்தை டீனேஜ் இருக்கலாம் ராமானுஜருக்கு. அப்போது அந்த காட்டில் வட தேசத்தில் எப்படி அங்கிருந்து வருவது என்று திக்கு தெரியாமல் இருக்கும்போது பேரருளாளன் வேடனாகவும் பெருந்தேவித்தாயார் வேடுவச்சியாகவும் வேடம் பூண்டு ஸ்ரீ பாஷ்யக்காரர் அந்த தவித்து கொண்டிருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். அவர்களை பார்த்து ஸ்ரீ பாஷ்யக்காரர் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். ஏதோ ஜன நடமாட்டம் இருக்கே, அவர்களை கேட்டுண்டு அவர்கள் மூலம் நம்ம போகலான்னு கேட்டு எங்கே நீங்கள் செல்கிறீர்கள்னு கேட்டதுக்கு அவர்கள் காஞ்சிக்கு செல்வதாய் கூறினார். சுவாமியும் ரொம்ப மகிழ்ந்தார். நானும் அங்கே தான் போனோம் என்று அவர்களுடனேயே புறப்பட்டார். காஞ்சிக்கு சமீபத்தில் வரும்பொழுது வேடுவச்சி வேடனிடம் தாகமாயிருக்கிறது, நீர் வேணும் என்று, தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கேட்டாள். வேடன் அங்கு சாலையில் இருந்த கிணற்றை காட்டி அதனிருந்து நீர் கொண்டு வருகிறேன் என்று சொன்ன பொழுது ராமானுஜர் சொன்னார், நானே போய் கிணற்றில் இறங்கி தீர்த்தம் எடுத்து வருகிறேன் என்று சென்றார். தீர்த்தம் எடுத்து பார்த்தா அவர்கள் இருவரும் மறைந்து விட்டனர். பின் சுவாமி பார்த்தா அதுதான் காஞ்சிபுரம், பக்கத்திலேயே இருக்குது காஞ்சிபுரம். சுவாமி அவர்கள் திவ்ய தம்பதிகளே என்று உணர்ந்து கொண்டார். தாம்
அவர்களை திவ்ய தம்பதி என்று புரிந்து கொள்ள முடியாமல் இருந்த அறியாமைக்கு வருந்தினார். பின் காஞ்சிபுரத்திற்கு போய் தினந்தோறும் அந்த கிணற்றிலிருந்தே தம் திருக்கையால் தீர்த்தம் கொண்டு போய் பேரருளாளனுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் சமர்ப்பித்து வந்தார். அந்த கிணறு சாலை கிணறு என்று இன்றளவும் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த வரலாற்றை குரு பரம்பரையில் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதை இங்கே தேவாதிராஜனுக்கு சாலை கிணறு தீர்த்தத்தை சமர்ப்பித்தலை வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிறார். வந்தே தம் யமினாம் துரந்தரமகம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினாம் நிஜதிருஷாருந்தானமிந்தானயாः தத்தம் ஏன தயா சுதாம்புநிதினா பீத்வா விசுத்தம் பயः காலேன கரிசைலகிருஷ்ணஜலத காங்க்ஷாதிகம் வர்ஷதி. வந்தே தம் யமினாம் துரந்தரமகம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினாம் நிஜதிருஷாருந்தானமிந்தானயா தத்தம் ஏன தயா சுதாம்புநிதினா பீத்வா விசுத்தம் பயः காலேன கரிசைலகிருஷ்ணஜலத காங்க்ஷாதிகம் வர்ஷதி. பிற மதத்தினர் தவறான வழியை கற்பித்து கொண்டு தங்கள் மதத்தை பிரச்சாரம் செய்து மிக செருக்கு கொண்டுள்ளனர், கர்வம் கொண்டுள்ளனர். அவர்களை ஸ்ரீ பாஷ்யகாரர் ஜொலிக்கின்ற தம் திருக்கண்ணை விழித்து பார்த்தாலே போரும். அதனாலேயே எதிரிகளான பிற மதத்தினர்கள் வழி அடைபட்டுவிடும். அவர்களின் செருக்கு அதனால் ஒழிந்து போயிடும். அந்த இருள், அஞ்ஞான இருள் அழிந்து போய்விடும். ஸ்ரீ பாஷ்யகாரர் தயையின் உறுப்பிடம், கருணைக்கு உறைவிடம். கருணை என்னும் அமுதத்துக்கு கடல் போன்றவர் தயா சிந்தோ. அவர் திருக்கையால் சமர்ப்பித்த மிக புனிதமான தீர்த்தத்தை பருகுகிறான் அத்திகிரியின் மேல் உறையும் கருமுகிலான பேரருளாளன். அவன் பின்பு உரிய காலத்தில் நம் விருப்பத்துக்கும் அதிகமாய் நமக்கு பலனை பொழியப் போகிறான். உலகில் கருமுகில் கடல் நீரை முகந்து மலை மீலே அமர்ந்துள்ள மிகுதியான மழை நீரை பொழியது போல இந்த பேரருளாளனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்தருளின ஸ்ரீ பாஷ்யகாரரை சேவிக்கிறேன், வணங்குகிறேன் என்கிறார் வேதாந்த தேசிகன். பிற மதத்தினர் தம் மனத்தில் தோன்றிய கருத்துக்களை தமது மதமாக்கி கொண்டு அதில் கர்வமும் கொண்டு அகங்காரம் கொண்டு திரிகின்றனர். எம்பெருமானார் ஒளி வீசும் தமது திருக்கண்களால் அதை விழித்து பார்த்தாலே அந்த மதங்கள் அழிந்து போய்விடும். ஷெருக்காம் இருள் அழிந்து போய்விடும். அவர்களுடைய கர்வமும் அழிந்து போகும். கருணை கடலாகிய ராமானுஜர் தம் திருக்கைகளால் சமர்ப்பித்த தீர்த்தத்தை பருகிய அத்திகிரியில் அமர்ந்துள்ள கருமுகில் வண்ணன் பேரருளாளன் தக்க சமயத்தில் நமது விருப்பத்திற்கு மேற்பட்ட பலனை பொழிந்து பிரணதார்த்தி ஹரனாக விளங்குகிறார். இவ்வாறு பேரருளாளனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்த பகவத் ராமானுஜரை சேவிக்கிறேன் என்கிறார் சுவாமி. இப்படிப்பட்ட ஆச்சரியமாக பேரருளாளன் ராமானுஜருடன் எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருளி திரும்பவும் சந்நிதிக்கு எழுந்தருளும் போது வில்லும் அம்பும் சமர்ப்பித்து கொண்டு விசிஷ்டாத்வைத செல்வமாம் பேரருளாளன் எழுந்தருளுவதை சேவிக்காத கண்கள் அல்ல, புண்கள் என்கிறார்கள் வியாக்கியாதா. இன்றும் வருஷத்தில் ஒருமுறை அந்த சாலை கிணறுக்கு அருகில் உள்ள சந்நிதிக்கு பேரருளாளன் ராமானுஜருடன் எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருளுகிறார் பேரருளாளன். ரொம்ப ஆச்சரியமான தரிசனம் அது. வந்தே தம் யமினாம் துரந்தரமகம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினாம் நிஜதிருஷாருந்தானமிந்தானயா தத்தம் ஏன தயா சுதாம்புநிதினா பீத்வா விசுத்தம் பயः காலேன கரிசைலகிருஷ்ணஜலத காங்க்ஷாதிகம் வர்ஷதி. தயையாகிற சுதா அமிர்தத்துக்கு, அம்பு நிதினா கடல் போன்ற, ஏன எந்த உடையவரால், தத்தம் சமர்ப்பிக்கப்பட்ட, விசுத்தம் மிக தூய்மையான, பயகா தீர்த்தத்தை, பீத்வா பருகி, கரிசைல கிருஷ்ண ஜலதா
ஹஸ்திகிரி கரிசைல ஹஸ்திகிரியில் உள்ள கரிகிரி மேலுள்ள கிருஷ்ண ஜலதகா தேவாதிராஜனாகிய கருமுகில் நகா நமக்கு காலே தக்க காலத்தில் காங்ஷாதிகம் நம் விருப்பத்துக்கும் மேலாக வர்ஷதி பயனை பொழிகின்றதோ மான அகங்காரமாகிய அந்தகார இருளை துருகா அழிப்பதும் இந்தானயா நன்கு விளங்குவதுமான நிஜதிருஷா தம் திருக்கண்களால் பரிபந்தினாம் பிரதிவாதிகளுடைய பந்தானாம் வழியை ருந்தானாம் அடைப்பவர் பிரதிவாதிகளுடைய வழியை அடைப்பவர் தன் திருக்கண்களால் நோக்கி யமினாம் துறவிகளின் துரந்தரம் தலைவருமான தம் அந்த உடையவரை அகம் வந்தே அடியேன் சேவிக்கிறேன் என்கிறார் சுவாமி. அஸ்மத் ஆச்சாரியனுடைய வியாக்கியானம் அதி ஆச்சரியமான தெளிவுரை. சுவாமி தேசிகன் இதுவரை 61 ஸ்லோகங்களால் எதிராஜருடைய ஸ்ரீசுக்தி வைபவமும் எதிராஜருடைய கல்யாண குணங்களையும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அனுபவித்து நெஞ்சுருகி ஆழங்கால் பட்டு கீழே விழுந்து இப்பொழுது வணங்குகிறார். இந்த ஸ்லோகத்தில் பிற மதவாதிகள் தான் தோன்றியாக தவறான வழியை கற்பனை செய்து கொண்டு அதை பாமர மக்களிடையே பிரச்சாரம் செய்து ஒரு சின்ன கூட்டம் தங்களை பின்பற்றத் தொடங்கியதும் மிகுந்த கர்வம் உடையவர்களாகவும் அகம்பாவம் உடையவர்களாகவும் ஆயினர். அவர்களை கண்டதும் அந்த அப்பாவி மக்களை இப்படி ஏமாற்றுகிறார்களே என்ற கோபத்தினால் அனல் கக்கும் சிவந்த கண்களால் அவர் விழித்து பார்த்ததுமே அவர்கள் கொட்டம் அடங்கி விடுகிறது. அவர்கள் கூச்சல் ஓய்வு பெறுகிறது. மத பிரச்சார வழி அடைபட்டு போகிறது. அவர்களின் செருக்காகிய இருள் உடையவரின் கண்ணொளியால் அழிந்து போகிறது. எதிராஜர் தயை கருணை என்ற அமுதத்திற்கு கடல் போன்றவர். அமுத கடல் தயைக்க சிந்தோ. கடலில்தான் மழை அதிகமாக பெய்யும். பேரருளாளனான வரதராஜனுடைய கருணையும் எதிராஜரிடம் வந்து குவிகிறது. வரதனை கரிசைல கிருஷ்ண ஜலதகா என்று குறிப்பிடும் அழகை நாம் சுவைக்க வேண்டும். அஸ்மத் ஆச்சாரியன் தெரிவிக்கிறார். கரிசைல கிருஷ்ண ஜலதகா, அதாவது கரிசைல அஸ்திகிரியில் உள்ள கிருஷ்ண ஜலதகா தேவாதிராஜனாகிய கருமுகில் வரதனை கண்ணனாக அனுபவித்தபடி இங்கு கிருஷ்ண ஜலதகா என்று கண்ணனாகிய மேகம் என குறிப்பிடுகிறார். மேகமாவது மலையில் தங்கி நிறைய மழையை பெய்யும். வரதனாகிய மேகமும் கரிசைலத்தில் ஆனைமலையில் தங்கி எதிராஜராகிற தயா சமுத்திரத்தில் கருணை மழையை பொழிகிறது. எதிராஜரிடம் மிகுதியாக கருணையை காட்ட காரணத்தை விளக்குகிறார். தத்தம் ஏன தயா சுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் பயகா. சாலை கிணற்றிலிருந்து தினந்தோறும் கருணை கடலான உடையவர் கொண்டு வந்து கொடுத்த சுத்தமான பால் போன்ற தீர்த்தத்தை பருகியபடியால் அவரிடம் உள்ள அனுக்கிரகத்தின் காரணமாக தேவைக்கு அதிகமாகவே அருள்மொழியை பொழிகிறாராம். மேகம் சமுத்திரத்திலிருந்து உப்பு நீரை பருகி இனியார் இன்னாதார், இவர் பிடித்தவர் இவர் பிடிக்காதவர் என்று வேற்றுமை பாராமல் எல்லா இடங்களிலும் மழையை பொழிவது போல ஸ்ரீ பாஷ்யகாரரும் சிஷ்யர்களுள் வேற்றுமை பாராட்டாது தான் கருணை காட்டுவது மட்டுமில்லாமல் கரிசைல வாசியான எம்பெருமானுடைய கருணைக்கும் நம்மை பாத்திரமாக்கி உஜ்ஜீவிக்கும்படி செய்கிறார். இந்த எதிராஜர் தேவாதிராஜனுக்கு தாகத்திற்கு சாலை கிணற்று நீரை சமர்ப்பித்த வரலாற்றை அஸ்மத் ஆச்சாரியனுடைய திருவாக்கிலிருந்து அனுபவிப்போம். யாதவ பிரகாசரிடம் ராமானுஜர் சாமானிய சாஸ்திரங்களையும் பூர்வபக்ஷ ரூபமான அத்வைத வேதாந்தத்தையும் கற்றார். அவர் உடையவருடைய அறிவுத்திறனையும் புத்தி கூர்மையையும் விசிஷ்டாத்வைத மதத்தில் இருக்கும் ஊற்றத்தையும் பார்த்து மிகுந்த பொறாமை கொண்டார். பிற்காலத்தில் இவர் நம் மதத்தை நிலைத்திருக்காதவாறு செய்து விடுவார் என்று ஊகித்து விட்டார். எனவே இவரை எப்படியாவது சூழ்ச்சி செய்து கொன்று விடுவது என்ற பாபமான முடிவுக்கு வந்துவிட்டார் யாதவ பிரகாஷ். காசி யாத்திரை என்று சொல்லி அழைத்து போய் கங்கா பிரவாகத்தில் தள்ளி கொல்வது என்ற முடிவுக்கு வந்தவராய் சிஷ்யர்களுடன் காசி யாத்திரைக்கு புறப்பட்டார்.
உடையவர்தான் கருணாகரனான வரதராஜனுடைய கிருபைக்கு பாத்திரமாயிற்றே. அந்த அடாத செய்கையை அவர் பொறுத்து கொள்வாரா? வழியின் நடுவே கோவிந்தரின் மூலம் குருவின் சதியை உணர்ந்த உடையவர் அவர்களிடமிருந்து பிரிந்து காஞ்சிக்கு திரும்பினார். அடர்ந்த காட்டில் வழியறியாது திணறினார். அப்பொழுது ஒரு வேடனும் வேடுவச்சியும் அங்கு வந்தனர். அவர்களை எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்க காஞ்சிக்கு என பதில் வந்து மகிழ்ந்து, அப்படியானால் தயவு செய்து என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்றான் அந்த சிறுவர். உங்களோடு நானும் வருகிறேன் என்றார். பெருமாள் கோவில் கிட்ட வரும்பொழுது வேடுவச்சிக்கு ரொம்ப தாகம். வேடுவன் தண்ணீர் கொண்டு வர அருகிலுள்ள கிணற்றுக்கு செல்வதை தடுத்து தான் கொண்டு வருகிறேன் என்று கூறி சாலை கிணற்றில் இறங்கி நீர் எடுத்து வந்தார். மேலே வந்து பார்த்ததும் வேடுவனும் வேடுவச்சியும் காணோம். ஆஹா, என்ன ஆச்சரியம்! வரதராஜனும் பெருந்தேவி தாயாரும் அன்றோ அந்த வேடம் பூண்டு எனக்கு உதவ வந்துள்ளார்கள் என்று அறிந்து கோவிலுக்கு சென்று வணங்கி தினந்தோறும் திருவாராதனத்திற்கு சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு போய் சமர்ப்பிக்கத் தொடங்கினார் உடையவர். இவ்வாறு கிணற்று நீர் நல்கும் எம்பெருமானாருக்கு அருள் நீரை பொழிந்தான் எம்பெருமான் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். அஸ்மத் ஆச்சாரியர் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.